வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்லாம் ஸ்பெஷல் ஹை. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை நம்ம வீட்டுல பூஜை பண்ண போறோம். முன்னாடி நாள் வரைக்கும் ஒரு 10 நாள் எனக்கு செம்ம வேலை. நீங்க 4 வீடியோ பாத்துருந்துருப்பீங்க. ஒண்ணு வந்து ஒரு பெட்ரூம்ல வால்பேப்பர் ஃபுல்லா செட் பண்ணி பெட்ரூமே மொத்தமா புதுசா நம்ம மாத்திருந்தோம். செகண்ட் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கம் வார்ட்ரோப் இருக்கும், பெட் கவர் மட்டும் மாத்திருந்தேன். அது ஏற்கனவே செட்டப் ஆன பெட்ரூம் தான் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். மூணாவது ஷர்வன் குட்டியோடைய ஸ்டடி ரூம் கம் எங்களுடைய ஒர்க்கிங் ரூம்னு ஒரு ரூம் வந்து காமிச்சிருந்தேன். ஸ்டடி ரூம்ல ஸ்டடி டேபிள் வாங்குறத பத்தி எல்லாம் காமிச்சிருந்தேன். அந்த ரூமா யார கட்டியாச்சு. சோ 3 பெட்ரூம்ஸும் யார கட்டியாச்சு. லிவிங் ரூம் வந்து ஏற்கனவே கிளீனா தான் இருந்தது. பட் டைனிங் டேபிளுக்கு மட்டும் ஒரு சின்ன லுக் கொடுத்திருந்தேன். என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் நல்லபடியா அதை டெக்கர் பண்ணியிருந்தேன். இன்னும் ஏஸ்தட்டிக்கா செம்மையா பண்ணலாம். அதெல்லாம் காசு செலவு பண்ண விருப்பப்படல. நான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கனால கடைசியா செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாக்வே ஏரியாவோட ஒரு வாஷ் பேஷன் ஏரியா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க கிச்சன் ஏரியா இருக்கு. இது ரெண்டும் தான் நீங்க பார்க்க வேண்டியது. இங்க இருக்கிறதுலாம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல என்னென்ன நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கணும் அதுதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணது இதுதான். நான் இங்கெல்லாம் 10 நாள் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ள இது திருப்பி இப்படி கிளீன் இப்படி இந்த மாதிரி அழுக்காயிடுச்சு. இது வந்து அகைன் தீபாவளிக்கு கொஞ்சம் முன்னாடி நான் திருப்பி கிளீன் பண்ணோம். இது அடிக்கடி கிளீன் பண்ணிட்டே இருக்க வேண்டிய வேலை தான். இது நான் கொஞ்சம் மேல ஏறி கிளீன் பண்றதுக்குலாம் கொஞ்சம் ஜியை வச்சு ஹெல்ப் வாங்கிக்கலாம். அப்புறம் இங்க ஒரு ஃபேன் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அதையும் நான் ஜி கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருக்கேன். இதுவும் ஏதோ கொஞ்சம் நீங்க பண்ணி தரீங்களா அப்படின்னு. எனக்கு பேக் பெயினே வர ஆரம்பிச்சிருச்சு இவ்வளவு கிளீனிங் பண்ணதுல. உங்ககிட்ட காட்டாத ஒரு 3 ஏரியாஸ் நான் காட்ட போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டர் த சிங்க் ஏரியா நான் காட்ட போறேன். அடுத்தது அண்டர் த வாஷ் பேஷன் ஏரியா காட்ட போறேன். இங்க சிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒண்ணு போட்டிருக்கேன். இது இருந்தா இந்த மாதிரி தண்ணி இங்கேயே விழுகுது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுது, பாத்திரம் ஹெல்ப்புக்கு வர யாராவது லீவ் போட்டுறாங்க, சண்டே வர மாட்டாங்க. அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு 3 நாள் லீவ் போட்டுறாங்கன்னா நான் பாத்திரம் கழுவும் போது நேரம் இதுல அடிச்சு ஃபுல்லா தண்ணியாயிடுது. சோ இது போட்டிருக்கும் போது டார்கெட் பண்ணி கரெக்டா எனக்கு இங்கே இருக்கு. இது வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்தது. அது துரு பிடிச்சு நஞ்சு குண்டெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. அதை நான் வந்து மாத்திட்டேன். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேபினெட்ல பெருசா வீடியோ கார்டெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணலங்க. எனக்கு வீட யார கட்டணும் அதுக்கு நான் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். எங்க வீட்டுல ஒருத்தர் ஒரு ஹேர் கேர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கேன். அண்ட் பாத்திரம் கழுவுறது, பூஜை சாமான் கழுவுறது, நம்ம வீட்டை கிளீன் பண்ற எல்லா நீட்ஸுமே இதுல ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன். ரெகுலரா யூஸ் பண்றது வச்சிருக்கேன். பாஸ்கெட்ல போட்டு வச்சிருக்கேன். இந்த கேபினெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்க தான் இங்க ஃபுல்லா வச்சிருந்தேன். கிளாஸ் பாட்டில்ஸ் தான் வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்ப நான் அதை மாத்திட்டேன். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் கிளாஸும் வைக்கும் போது எனக்கு கரண்ட் அதிகமா கன்சியூம் ஆகுது. பிளாஸ்டிக்ல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது எனக்கு கரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஃபீல். சோ அடிக்கடி எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்ப திருப்பி டப்பா வர குடுக்கல் வாங்கலுக்கு எல்லாம் யூஸ் ஆகக்கூடிய குவாலிட்டியான பிளாஸ்டிக் டப்பாஸ் இதெல்லாம். ஷர்மோட லஞ்ச் பாக்ஸ் செட் ஃபுல்லா. இது வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா, இது உள்ள பெரிய ஸ்கொயர் டப்பா. மொத்தம் 4 டப்பாஸ், ஒண்ணு உள்ள இந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 4 டப்பா இருக்கும். 4க்குள்ளயும் 4 டப்பா இருக்கு. இதை நம்ம இன்னொரு நாள் பாக்கலாம். இந்த கிச்சன்ல இருந்து அப்படியே நேரா அப்படி வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இங்க பாத்துருந்துருப்பீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட லாண்டரி பாஸ்கெட் இருக்கும். இதுதான் எங்களோட வாஷ் பேஷன் ஏரியா. சோ இது ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. இங்க 3 கபோர்ட் இருக்கு அடியில. இந்த வாஷ் பேஷனோட லைன் வந்து இங்க ஸ்ட்ரைட்டா போறதுனால இங்க பெருசா பொருட்கள்லாம் வைக்கல. கிரைண்டர் வச்சிருக்கேன் ரேரா யூஸ் பண்றதுனால. அதுக்கு மேல ஒரு கவர் போட்டு ஃபுல்லா அதை வந்து செக்யூர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ். இது இட்லி கிளாத் எக்ஸ்ட்ராவா. ஏப்ரன், கிளீனிங் கிளாத்ஸ், துணிக்காய வைக்கிற கிளிப்ஸ், பெக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அது. ரைட்ல இருக்க கபோர்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டா இருக்கும். பிரஸ்டீஜ் மிக்சியை நான் வச்சிருக்கேன். பிரீத்தி ஜோடியாக்கும் வச்சிருக்கேன். பிரீத்தி ஜோடியாக்கு ஏன் யூஸ் பண்றதுலாம் கேட்டீங்க, இங்கதான் இருக்கு. ஃபுட் ப்ராசஸருக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கும். ஹேண்ட் சாப்பர், ஹேண்ட் பிளெண்டர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க போட்டு வச்சிருக்கேன். இந்த சைடு இருக்கிறதுல பாத்தீங்கன்னா நான் மேல வச்சிருந்தேன் மாத்திட்டேன், ஸ்வாப் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இதெல்லாம். இது ஒரு டப்பாக்குள்ள இன்னொரு டப்பா அப்படி போட்டு வச்சிருப்பேன். இதோட கேப் அடியில இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள போட்டு அப்படியே லைனா நம்ம பூரி டப்பா சொல்லுவாங்க, பெருசு சின்னதுன்னு தூக்கு டப்பா எல்லாம் நீட்டு வாக்குல இருக்க டப்பாஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கேன். அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண வேண்டியது. அப்புறம் கிச்சனுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் இருக்கும். கொழுக்கட்டை மாவு புளியறது, கட்டரு, பீஸா கட்டரு, அது இது லொட்டு லொஸ்க்கு அதெல்லாம் அந்த குட்டி டூல்ஸ் எல்லாம் அந்த போர்பிள் டப்பால போட்டு லாக் போட்டு வச்சிருக்கேன். சோ ஓரளவு தீபாவளிக்குள்ள இவ்வளவு கிளீனிங் முடிச்சிருக்கேன். இன்னும் நிறைய கிளீனிங் பாக்கி இருக்கு. இந்த மேட் எல்லாம் துவைக்கிறது, வீட்டை கிளீன் பண்றது, கிளாஸஸ் எல்லாம் கிளீன் பண்றது, நிறைய வேலை இருக்கு. அதை ஒண்ணு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இதோட நான் போய் தூங்க போறேன். செம்ம டயர்ட். கண்ணே பாருங்க கருவளையமா இருக்கு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு ஆயுத பூஜை செலிப்ரேஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பாக்கலாம். The next day. ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆயுத பூஜை, நம்ம அந்த செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டுல இன்னைக்கு தான் நம்ம ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா செலிப்ரேட் பண்ணிட்டு டக்குன்னு வெளில முக்கியமான வேலையா கிளம்புற வேலை இருக்கு. அவசரமா டயத்துக்குள்ள நான் கிளம்பணும். அதுக்குள்ள பூஜையை முடிச்சுட்டு கிளம்பணும். சோ பெருசா எனக்கு படையெல்லாம் சமைச்சுக்கு வைக்கிறதுக்குலாம் நேரமே கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னா மண்டே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ரிலாக்ஸேஷன் எனக்கு தேவைப்படுது.
இத்தனை நாள் வேலை செஞ்சு என்னுடைய கண்ணே பாத்தீங்கன்னா டார்க் சர்க்கிள் ஆயிடுச்சு. எனக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பா வேணும், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். என் முடியே அப்படியே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அப்படியே சிக்கோமா நார் மாதிரி எப்படி இருக்கு பாருங்களேன். கண்டிப்பா ஒரு ஸ்பா எடுத்ததான் என் முடிக்கே ஒரு நல்ல டெக்ஸ்டர் இருக்கும், எனக்கே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸ்பாவா அப்படின்லாம் யோசிக்காதீங்க, ஜஸ்ட் அண்டர் 100 rupeesலயே நான் ஹேர் ஸ்பா பண்ணிடுவேன். ஷாக் ஆகாதீங்க. ஹேர் ஸ்பா உடனே நமக்கு சலூன் தான் ஞாபகம் வரும். அங்க போனா பல ஆயிரம் செலவாகும். இல்ல ஆன்லைன்ல லக்ஸரி ஸ்பா கிரீம்ஸ் ஏதாவது செக் பண்ணலாம் பண்ணாக்கா 1000 ரூபாய்க்கு மேலதாங்க வருது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இது ஷைனியான ஃபிரிஸ் ஃப்ரீ ஹேருக்கு 1000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணுமா அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிப்போம் தான் இல்லீங்களா? பட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஜஸ்ட் 99 rupeesலயே பிளாக்ஸீட் ஜெல்லோட நமக்கு ஸ்பா லைக் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அதுக்கு நான் யூஸ் பண்றது ஆல்ப்ஸ் குட்னஸ் பிளாக்ஸீட் ஜெல். இதை நான் ரெகுலரா யூஸ் பண்ற வீடியோஸ்லயே உங்களுக்கு நான் காமிச்சிருந்திருக்கேன். இது ஸ்மூத்தா ஜெல் லைக் டெக்ஸ்சர்ல இருக்கு பாருங்க, எவ்வளவு ஸ்மூத் டெக்ஸ்சரா இருக்கு பாருங்க, லைட் வெயிட்டாவும் இருக்கு, யூஸ் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கு, நல்ல ரிசல்ட்ஸும் கொடுக்குது. பிளாக்ஸீட் ஜெல் நம்ம ஹேருக்கு டீப்பா நரிஷ் பண்ணி ஃப்ரிட்ஜ் ரிமூவ் பண்ணி ஹைட்ரேட்டும் பண்ணுது. சோ நேச்சுரலான சாஃப்ட் சில்கி ஷைனி ஹேர் நமக்கு கொடுக்குது. ஒரு half an hour அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ண போறேன். பாருங்க நான் இப்ப ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இப்பவே எப்படி ஷைனியா இருக்கு பாருங்க. ஈரத்தோட காமிச்சா நான் உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கும். நான் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வாவ், அந்த ஷைனை பாருங்க. நான் உங்களுக்கு நேச்சுரலா உண்மையான ரிசல்ட்ஸ் காமிச்சிருந்திருக்காங்க. சோ ஸ்பா லைக் ரிசல்ட்ஸ் அண்டர் 100 rupeesலயே கிடைக்குதுன்னு இப்ப நம்புறீங்களா? இந்த ஒரு பாட்டில் என் சைஸ் ஹேருக்கு தாராளமா 3 யூசஸ் வருதுங்க. இந்த மாதிரி ஷைனி ஹேர் அண்ட் ஸ்பா அண்டர் 100 rupeesலயே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவா purple.comல இது அவைலபிளா இருக்கு. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணுங்க. கடகட நான் மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு வந்துட்டு பூஜை வேலையை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் புடவை கட்டணும். என்ன புடவை கட்ட போறேன், அதை நான் எங்க வாங்கினேன், வேற ஒரு பிளவுஸ் தூக்கிட்டு வந்து இதோட மேட்ச் பண்ணலாமான்னு யோசிச்சிருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய விஷயங்களும் நான் ஷேர் பண்ண போறேன், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சாரி கட்டுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சாமி அந்த பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பூ போடுறது, எண்ணெய் ஊத்துறது, திரி ஊற்றி வைக்கிறது, எண்ணெய் ஊற்றி வைக்கிறது, திரி போடுறது அதெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா சாரி போட்டுட்டு வந்து கொஞ்சம் அப்படியே வேர்க்கும். இன்னொன்று எக்கி மேலே போடணும். மேலே இருக்கிறது ஏன்னா கொஞ்சம் எட்டாது என் ஹைட்டுக்கலாம், கொஞ்சம் லைட்டாக அப்படி எக்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஓரளவுக்கு ஸோ சாமிக்கு பூ மட்டும் போட்டுட்டு டக்குன்னு நான் போய் மேக்கப் பண்ணிட்டு வந்து அப்படியே ஊத்துது, வேர்க்குது, ஏன்னு தெரியல, அப்படியே குமுறுது கிளைமேட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் போட போறேன். இது ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்துடுச்சா இல்லை இனிமேல் தான் வரப்போதா அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நான் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜைக்கெல்லாம் ஒரு சாரி போட்டிருந்தேன் பாருங்க, அந்த சாரிலேயே இந்த சாரி வந்து அந்த கேட்டகரி சாரி தான். கலர் தான் இது வேற. இந்த கலர் காம்பினேஷன் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தா நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி திருப்பி நான் வாங்கினேன். இது எல்லாமே ஷாப்பிங் ஹால் வீடியோல சாரீஸ்ல ஒரு 2-3 சீரீஸ் வரும். குர்தாஸ், கவுன்ஸ், எத்தனிக் குர்தாஸ், எத்தனிக் கவுன்ஸ், ஜார்ஜெட்ல நெட்டட்ல கவுன்ஸ், இந்த மாதிரி தீபாவளிக்கு எல்லா ரகமான குவாலிட்டிலையும் டிசைன்ஸ்லயும் பிரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்லயும் ஷாப்பிங் ஹால் சீரீஸ் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த சீரீஸ்லாம் பார்க்க மறக்காதீங்க. இதுக்கு முன்னாடி சாரி ஹால் போயிடுச்சா இல்லை இனிமே வருமானு எனக்கு தெரியல, அதை நான் இதை காமிச்சிருக்கேன், ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பிளவுஸ் உள்ளேயே தான் இருக்கு, நான் இன்னும் கட் பண்ணல, ப்ளூ கலர் பிளவுஸ். பட் இதுக்கு பிளவுஸ் என்கிட்ட ஏற்கனவே இருக்கனால அதை கட் பண்ணி தைக்கிற அளவுக்குலாம் எனக்கு இல்லை. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த சாரி. ஸோ நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீம் கலர்ல ஒரு மாதிரி சாண்டல் கலர்ல சாரி, இந்த ப்ளூ கலர்ல ஒரு பார்டர் வச்சு பட்டு சாரி. என்னுடைய 10th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒன் ஆஃப் த பட்டு சாரி ஜி வாங்கி கொடுத்ததுல இந்த பிளவுஸ் வந்து இருந்தது ப்ளூ கலர்ல. அந்த பிளவுஸோட இதை மேட்ச் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். மேட்ச் ஆகுதுல, சூப்பரா மேட்ச் ஆகுது. டக்குன்னு இதை மாத்திட்டு வந்துடுறேன். சாரி போட்டேன்னா டக்கு டக்குன்னு பூஜையை முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு சாரியை கட்டி எடுத்து வச்சிடணும். கொஞ்ச நேரம் தான் நான் சாரி போட போறேன். ஏன்னா இன்னைக்கு என்னன்னு தெரியல, குமுறுது. ஆக்சுவலி சுண்டெல்லாம் ஊற வச்சிருக்கேன், சுண்டெல்லாம் செஞ்சு படிக்கிறதுக்குள்ள நேரம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் தான் பூஜை பண்ற மாதிரி ஆயிடும். அதனால என்ன பண்ண போறோம், கடகடன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணிட போறோம். வெறும் பூ, பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய், பொரி அதெல்லாம் வச்சு நாங்க படைச்சிட போறோம். வாங்க பார்க்கலாம். நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே भगवति शिति कंठ कुटुंबिनी भूरि कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ऐ जगदम्ब मदम्ब
महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हाशरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिनि घोषरते தனுஜனிரோஷினி திதிசுதரோஷினி. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி திரும்பி பாத்தீங்கன்னா தெரியும் டைம் ஆயிட போது அப்படி சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சாமி கும்பிட்டாச்சு. பெருசா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வைக்கல. கேமரா ஸ்டாண்டு, இன்னொரு லென்ஸ், இன்னொரு சின்ன லென்ஸ், இன்னொரு கேமரா, அப்புறம் ஷூட்டிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தனி போன் ஒன்று இருக்கு, ஆண்ட்ராய்ட் போன் ஒன்று இருக்கு, ஆப்பிள் போன் இருக்கு, அதெல்லாம் வச்சிருக்கலாம். அப்படியே நிறைய வைக்கல. நான் எல்லாத்துலயும் ஒண்ணு இருக்கிற எல்லா புக்ஸும் வைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு புக் வைப்போம், ஒரு பேனா வைப்போம், ஒரு நோட் வைப்போம். அந்த மாதிரி எது தேவையோ ஒண்ணு வச்சிருக்கேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சசரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அருவா யூஸ் பண்ணுவோம், கத்தி யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் தான் இங்க வச்சிருக்கோம். அப்புறம் ஆழாக்கு வைப்போம். நம்ம எனக்கு வந்து பித்தளையில ஆழாக்கு வாங்கணும்னு ஆசை. புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சின்ன ஆழாக்குல இருந்து படி வரைக்கும் ஒரு படி வரைக்கும் பித்தளையில அப்படியே செட்டா வாங்கணும்னு ஆசை. சீக்கிரமா அது நிறைவேறட்டும். கல்யாணம் ஆகி 11 years ஆகுது. அது இன்னும் நான் அந்த ஆசை நிறைவேறல. அது எப்ப நிறைவேறும் தெரியல. என்னுடைய மாமியார் ஊரு, என்னுடைய மாமனாருடைய ஊரு, என்னுடைய ஹஸ்பண்டுடைய நேட்டிவ் கும்பகோணத்துக்கு போகும்போது கும்பகோணம் பித்தளை வாங்கிட்டு வரணும்னு எனக்கு ஆசை. பித்தளைனாலே கும்பகோணத்துக்கு போய் வாங்கினா அது ஒரு கும்பகோணத்துக்கு தானே ஃபேமஸ்னு சொல்லுவாங்கல்ல பித்தளைய. அங்க போய் ஒரு ஞாபகார்த்தமா வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அங்க ஊருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது போயிட்டு தங்கி வாங்கிட்டு வரணும்னு ஆசை. நாச்சியார் கோயில் விளக்க சொல்லுவாங்கல்ல, ஆமா, அதான் பித்தளை. கும்பகோணத்து பக்கத்துல நாச்சியார் கோயில் ஊர் இருக்கு. ஆமா, அங்கதான் விளக்கெல்லாம் ஃபேமஸ். அங்க போய் வாங்கி எனக்கு நான் இதை ஏன் சொல்றேன்னா இது அவர் காதுல அப்படியே வாங்கிட்டாரு. அங்க போகும்போது வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அப்படின்ட்டு. மற்றதெல்லாம் என்கிட்ட பூஜை சாமான்லாம் வெள்ளியிலே இருக்கு. ஸோ பித்தளையில எதுவும் வேணும் இல்ல. அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அக்கா வந்து பித்தளை பூஜை சாமான் மொத்தமா செட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய குத்து விளக்கு என் மாமியார் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரகப்பிரவேசம் பண்ணோம் இல்லையா, நம்மளுடைய ஓன் ஹவுஸ் வீடு, பழைய வீடு, அந்த வீடு கிரகப்பிரவேசம் அப்போ எனக்கு அந்த மாதிரிதான் கும்பகோணத்துல இருந்து அந்த நாச்சியார் கோயில இருந்து நல்லா பெரிய குத்து விளக்கு, அது 3 சைஸ்ல அசம்பிள் பண்ணலாம். அவங்க நல்லா பெருசா வெயிட்டா இருக்கும். இந்த வெள்ளி குத்து விளக்கோட ஒரு படி மேலதான் ஹைட்டு தான் அது. அந்த மாதிரி 2 கொடுத்துருந்தாங்க. அதுவுமே பத்திரமா நான் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு பித்தளையில இன்னும் ஆசை தீராதது, வாங்கணும்னு இத்தனை நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறது அது மட்டும்தான். அந்த ஆழாக்குடைய ஃபுல் செட்டு தான். எப்பவுமே பிளான் பண்ணாம நான் எதையுமே பண்ண மாட்டேன். இந்த அவசர வேலை பண்ணா ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணி தொலைச்சிருவேன். இந்த வாட்டி ஒரு பெருசா மிஸ் பண்ணிருக்கேன். இதை நான் சொல்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சவங்க வந்து என்னுடைய வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க, சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா பூஜை வேலையும் ஒழுங்கா பண்ணி வச்சிருக்கேனே. 1க்கு 2 தேங்காய். எப்பவுமே நான் பூஜை நேரத்துல என்ன பண்ணுவேன், 2 தேங்காய் வாங்குவேன். ஏன்னா பூஜை பண்றதுக்கு அடுத்து முன்னாடி நாளே வாங்கி வைப்பேன். அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்து 2த்துல எது பெட்டரா இருக்கு, பெஸ்டா இருக்குன்னு பார்த்து அதை உடைக்கணும்ட்டு. கடைசியில தேங்காய் உடைக்க மறந்துட்டோம் பாருங்களேன். தேங்காய் உடைக்கவே இல்லை, மறந்தாச்சு. ஸோ அது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம். அவசரமா செஞ்சா இப்படிதான் பாருங்களேன். சே, நான் எப்படி மறந்துட்டேன் பாருங்க. ஒரு மாதிரி இருக்கு, மறந்துட்டோமே அப்படின்னுட்டு. சரி, கடவுள் தெரிஞ்சு செஞ்சா பரவாயில்ல, தெரியாம தானே செஞ்சிருக்கோம், மன்னிச்சிருவார். அதனாலதான் அவர் கடவுளா இருக்கிறாரு இல்லையா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ப்ளீட் பண்ணல, அயன் பண்ணல, எதுவுமே பண்ணல. இப்ப போய் டக்குன்னு நான் கட்டிட்டு வந்தேன். இந்த சாரி எவ்வளவு பேச்ச கேக்குது, வரி அப்படின்னு நின்று இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, நவுறுது பாருங்க. அப்படியே ஃப்ளோயியா தான் இருக்கும். பிகாஸ் அப்படி செட் பண்ணிட்டா செட் ஆயிடுச்சு. எவ்வளவு நகர்ந்தாலும் சும்மா நம்ம ஒரு உதறுனா அது அழகா வந்து நின்றும். அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கக்கூடிய சாரி. இதுல எல்லா கலர்ஸும் என்கிட்ட இருக்கு. அந்த எல்லா கலர்ஸ், ஆரஞ்சு கலர், மரூன் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், கிரே கலர். மரூன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட்டும் இருக்கு, மரூனும் இருக்கு, மரூன்ல சில்வரும் இருக்கு, மரூன்ல கோல்டும் இருக்கு, ரெட் வித் கிரீனும் இருக்கு, என்கிட்ட பிளாக்கும் இருக்கு, பிளாக்ல கோல்டு, பிளாக்ல சில்வர், எல்லா கலர்லயுமே நான் வச்சிருக்கேன். கிரீன்ல கூட வச்சிருக்கேன், ப்ளூலயுமே வச்சிருக்கேன். ஸோ இது எல்லா கலர், பிங்க்கும் வச்சிருக்கேன். ஏன்னா இது அவ்வளவு பேச்சை கேட்கும். ஒரே சாரி ஏன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போறீங்கன்னா வருஷத்துல எத்தனையோ பூஜைகள் வருது. ஒரு வாட்டி ஒரு பூஜைக்கு நம்ம இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு வேலை செய்யறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு, கட்டிக்கிறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கு, உடம்போட அப்படியே ஒட்டிக்குது. நம்ம ரொம்ப பெருசாலாம் காமிக்கல, ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இதோட நான் வந்து லிங்க் வந்து டேக் பண்ணி விடுறேன் ப்ராடக்டா, சரிங்களா? கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சும்மா ஒரு வளையல் போட்டிருக்கேன். இந்த வளையல் கூட ஒரு சிஸ்டர் கரெக்டா நோட் பண்ணி பார்த்துட்டு புது தங்க வளையலா, எவ்வளவு பவுனு எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எத்தனை பவுன் எனக்கு சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது பேர் ஆஃப் வளையல்ஸ், அதாவது இந்த கையில 2, இந்த கையில 2, மொத்தம் 4 வளையல் வரும். என்னுடைய 2025 கோல்ட் கலெக்ஷன் வீடியோ வந்து நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். சீக்கிரமா நான் போடுறேன். ஒரு குட்டி ஜும்கி தான் போட்டிருக்கேன். நகைலாம் போடுறதுக்குலாம் நேரமே இல்லை. குட்டி குட்டியா இருக்கிற ஏதோ ஒன்று மாத்திட்டு வந்துட்டேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். நான் வீடியோல காமிச்சிருந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின் கமெண்ட்லயும் வச்சிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணுங்க.
அடுத்து தீபாவளி ஷாப்பிங் சீரிஸ் நம்ம சேனல்ல வர இருக்கு, அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் ரெகுலரா டெய்லி நான் போட்டுட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்லயும் நான் ஃபாலோ பண்றதா இருந்தா ஃபாலோ பண்ணிக்காங்க. தேங்க்யூ so much for watching friends. Take care. டாடா பை. இன்னும் ஹாலிடே ஹோம்வொர்க் பண்ண ஆரம்பிக்கல, ஸ்கெலிட்டன் எல்லாம் பண்ணணுமா. அதுக்கு ஜி என்ன சொல்லியிருந்தாரு தெரியுங்களா, சட்டையெல்லாம் கட்டிட்டு போய் நான் தான் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லி நின்னுடு அப்படின்னு சொன்னாரு டாடு. அழகா நீயே அழகான ஒரு டெமோ பீஸ் மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ நாங்க ஸ்கெலிட்டன் எல்லாம் பண்ற வேலை இருக்கு. அடுத்தடுத்த vlogல அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. டாடா.